ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் லீவ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆகிட்டு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நியூஸ் பேஸ்ட் எல்லாமே நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ நான் அப்ளை பண்ணேன். எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அப்ளை பண்ணி அந்த லாட் அலாட் ஆனவங்களுக்கெல்லாம் என்னோடய வாழ்த்துக்கள். அதே சமயம் நிறைய பேர் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ சம்மந்தமாட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஒருத்தங்க என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த ஐபிஓ லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா ஒர்த்தா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு எது அப்ளை பண்ணி அலர்ட் ஆனாலே நான் லாங் டேர்முக்கு தான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதே சமயம் இன்னொரு கொஸ்டினும் கேட்குறீங்க, லிஸ்டிங் டே அன்னைக்கு இந்த ஷேரை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி லிஸ்டிங் டே அன்னைக்கு இந்த ஷேர் மட்டும் இல்லை, எந்த ஷேருமே ஐபிஓவில் லிஸ்டிங் டே அன்னைக்கு வாங்குறது ரொம்பவே ரிஸ்க்கு. ஏன்னா லிஸ்டிங் டேலேருந்து அந்த ஷேர் ப்ரைஸ் இறங்க பார்த்தீங்கன்னா அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லிஸ்டிங் டேயில் இருக்க ப்ரைஸ்லேயே இருக்க வாய்ப்புகள் இல்லை. எப்படி பார்த்தாலும் அது எவ்வளோ தான் வேல்யூவேஷன் நல்லா இருந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே கொஞ்சம் இறக்கம் கொடுக்கும். ஸோ அந்த சமயத்தில் வேணால் அந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக இருந்தால் வாங்கலாம். பட் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு லிஸ்டிங் டேலே அது ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். லிஸ்டிங் டே அன்னைக்கு பையிங் அவாய்ட் பண்ணுங்கள். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதில் வரும்போது பார்த்துக்கலாம். 70 ரூபாவில் இது ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச லிஸ்டிங்லாம் 150 ரூபா வரைக்கும் தாண்டி போகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அலாட் ஆனவங்கலாம் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ண ஐடியா இருக்கிறவங்க லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். லிஸ்டிங் டேல பையிங் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் அந்த ஷேரை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ரத்தன் இந்தியா பவர் அது என்கிட்ட இருக்குது. அது ஒரு 15 ரூபா சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியே வாங்கி போட்டது. அது இந்த மிஸ்டன் ஃபுட்ஸு அது மாதிரி சில பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். அது எல்லாமே என் போர்ட்ஃபோலியோவில் கிடக்குது. ஸோ மோராட் இந்த பென்னி ஸ்டாக்ஸில் சில பென்னி ஸ்டாக்ஸ் நல்லா ரிட்டர்ன், குறிப்பாக சுஸ்டார் எனர்ஜி 8 ரூபாய்க்கு வாங்கினேன், 40 ரூபாவில் ப்ராஃபிட் பார்த்தேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஷேர் எல்லாமே இருக்குது. 1-2 பென்னி ஸ்டாக்ஸ் இன்னும் வாங்கி மேலே போகாமல் 0.50 ருபீஸ்க்கு வாங்கின பென்னி ஸ்டாக்ஸ் கூட இருக்குது. அது மாதிரி நிறைய பென்னி ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தா 80 ரூபா இருக்குது. நல்ல ரேலியான பொசிஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டே வேல்யூவேஷன் ரொம்பவே ஓவராக இருக்குது. குறிப்பாட்டு நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன், வேர்ல்டுலேயே நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையராக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இந்த மாதிரிப்பட்ட ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்கு. ஆக்சுவலி இதோட வேல்யூவேஷன் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் 9 தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் ரேலியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் கேப் கம்பெனி ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் மார்க்கெட் ரொம்ப வேல்யூஷன் அதிகமாக இருக்க சமயத்தில் இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அது ஓன் ரிஸ்க்கான அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு ஷேர். இந்த ஸ்டாக் ரீசெண்டாக என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஹோல்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. குறிப்பாட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நேம் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிசல்ட்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் இதுவும் ஒன்று. இதோட நேம் லோட்டஸ் சாக்லேட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது 1989 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி 1992 அவங்களோட வேலையை தொடங்கியிருக்காங்க. கோகோ சாக்லேட் இந்த செக்டாரில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2024 மட்டுமே 8 மந்தில் 481% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2021 35 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இந்த லோட்டஸ் சாக்லேட் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. 2021 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இப்போ 50 லேக்ஸ் ஆட்டு மாறி இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் 4924 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் 10,801% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் லாஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5% அடிச்சிருந்தாங்க. 1504 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 2608 ரூபா, 52 வீக் லோ 2013 ரூபா. 2608 ரூபாலேருந்து இப்போ 1500 ரூபா அந்த ரேஞ்சில் இறங்கியிருக்கு. நான் இதை தான் சொன்னேன், இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் கேட்ட சமயத்தில் அது ரொம்பவே ரேலியாக இருந்துச்சு. அதுலேருந்து எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதனால தான் நான் நீங்கள் திடீர்னு இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஓவர் வேல்யூடாக இருக்க சமயத்தில் கேட்பீங்க. அதனால தான் நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். 2600 ரூபாலேருந்து 1600 கிட்டத்தட்ட 1100 ரூபா இறங்கியிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேரை நீங்கள் கேட்கும்போது அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது லோட்டஸ் சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 3 வருஷத்தில் 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் 50 லேக்காக மாறி இருக்கு. இந்த ஷேர் யாராவது வச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். மேபி யார்கிட்டயாவது இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நிறைய பேர் கேட்கவும் செஞ்சுருந்தீங்க. நீங்கள் கேட்ட சமயத்தில் அது ஓவர் வேல்யூட், அதனால தான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது லோட்டஸ் சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலாவில் அப்டேட்டு. ஓலாவில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி 2 டேஸ் முன்னாடி ஓலாவில் ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம், நியூஸில் பார்த்துருந்தோம்.
ஒரு கஸ்டமர், அதாவது அவரோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கேட்டிருக்காரு. ஓலாவோட கஸ்டமர் தான் என்னோட வெஹிக்கிளை சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு. அவங்க வந்து ரொம்ப நாளாக அவர் கான்டாக்ட் பண்ணி பே கேட்டிருக்காரு, சர்வீஸ் பண்ணி கொடுக்கல. அவர் ஆத்திரத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஓலா எலக்ட்ரிக் ஷோரூமுக்கே அந்த கஸ்டமர் வந்து தீ வச்சிட்டாரு. கலாபுராகி அப்படிங்கிற இடத்துல கர்நாடகாவில். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஓலால நடந்துச்சு. இப்போ இன்னொரு இன்சிடென்ட் வந்துருக்கு. நிஷா கௌரி அப்படிங்கிற ஒரு பெங்களூரு ரெசிடென்ட் வந்து ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிட்டு அவர் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அது வந்து செம்மையாக இல்லாததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ப்ளீஸ் டோன்ட் பை ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எ ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஓலா யூசர் அப்படின்னு சொல்லி ஒட்டியிருக்காங்க. அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அதே சமயம் அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் பை எ ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஓலா யூசர், டியர் கர்நாடிகாஸ், ஓலா இஸ் ஏ யூஸ்லெஸ் டூ வீலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ பை ஒன் இட் ஒன்லி மேக்ஸ் யுவர் லைஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிஷா கௌரி அப்படிங்கிறவங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி அவரோட ஸ்கூட்டிலையும் ஒட்டியிருக்காங்க. அதே சமயம் அதை ஃபோட்டோ எடுத்து எக்ஸ்பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஓலா எலக்ட்ரிக்கில் சில அப்டேட்ஸும் சொல்கிறாங்க. பிலோ 50 கிலோமீட்டருக்கு கீழே போச்சுன்னா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிலோ 50 கிலோமீட்டருக்கே சார்ஜ் குறைஞ்சிருது. அதே சமயம் ரொம்ப ஹார்ஷ் ரோட்லலாம் போனால் டப்பா சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறாங்க. ரீசெண்டாக அந்த ஷோரூமுக்கு ஃபயர் வச்சவங்க அது மூலமாட்டும் ஒரு 8.5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரல் இது வந்து ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட் ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம். ஓலா எலக்ட்ரிக்கோட மார்க்கெட் ஷேரும் குறைஞ்சிட்டு வருது. ஒரு பக்கம் டிவிஎஸும் பஜாஜும் அவங்களோட இவி ஸ்கூட்டர் லான்ச் பண்ணுறது மூலமாட்டு இவங்களுக்கு ரைவல்ஸாக இருக்கிறாங்க. ஸோ மோரலாட்டு ஓலா எலக்ட்ரிக் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து $70 கீழே வந்துடுச்சு. $68, $69 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது 8 செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸு, பெயிண்ட் செக்டார் எடுத்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸு, இண்டிகோ பெயிண்ட்ஸு. அதே டயர் செக்டார் எடுத்திங்கன்னா ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அப்போலோ டயர்ஸு. அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் யானில் சட்லஜ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபிலாடெக்ஸ் இந்தியா இதெல்லாமே பெனிஃபிட் அடைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லூப்ரிகன்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியா, கேஸ்ட்ரோல் இந்தியா பெனிஃபிட் அடைய வாய்ப்புகள் இருக்குது. இது பெட்ரோகெமிக்கல்ஸில் பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸு, கோத்தாரி பெட்ரோகெமிக்கல்ஸ் பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் ஃபினோடெக்ஸ் கெமிக்கல், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஏவியேஷனில் இன்டர்குளோப் ஏவியேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. ரிஃபைனரிஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இவங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட் அதிக சான்சஸ் இருக்குது. இது வந்து குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ $70 கீழே வந்திருக்கிறதுனால இந்த மாதிரிப்பட்ட செக்டார் கம்பெனிஸுக்கு எல்லாமே பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸில் வந்து அப்டேட்டு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட இந்தியன் பிஸ்னஸ் வந்து ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. $1.5 பில்லியன் ஐபிஓ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனிட்ஸு. ஸோ $1.5 பில்லியன் ரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கான பேங்க்ஸ் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கன் கார்பரேஷன், சிட்டி குரூப்பு, ஜேபி மார்கன் சேஸு, மார்கன் ஸ்டான்லி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு வந்து பேங்க்ஸாடு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஓ வந்து நெக்ஸ்ட் இயர் ஏர்லி வந்து வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. $1 பில்லியன் $1.5 பில்லியன் வரைக்கும் ரைஸ் பண்ணுறாங்க. வேல்யூஷன் $13 பில்லியன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அடுத்து இந்த பயோகான் பயாலஜிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $950 மில்லியன் வந்து ஓவர்சீஸ் பாண்ட் மூலமாட்டு ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், ஹெச்எஸ்பிசி இவங்க மூலமாட்டு இந்த பாண்ட் சேல்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. $950 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பயோகான் பயாலஜிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். மேபி டெப்ட் ரீபேமெண்ட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்து 3 காம்பேக்ட் எஸ்யூவி கார் வந்து வரவிருக்கு இந்தியாவில். ஒன்று வந்து எந்த கம்பெனிட்டேருந்து வருதுன்னா நிசான். அவங்க அப்டேட் கொடுத்துட்டாங்க. நிசான் மேக்னைட் ஃபேஸ் லிஃப்ட் இது வந்து அக்டோபர் 4 அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் சிஎன்ஜி இதுவும் இந்த வருஷத்தில் லான்ச் ஆகும். அதாவது லேட் செப்டம்பர் இல்லைனா அக்டோபர், ஏர்லி அக்டோபர் இதுலேயும் அந்த எஸ்யூவி டாடா நெக்ஸான் சிஎன்ஜியில் வந்து லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. டாடா நெக்ஸான் இவி லான்ச் ஆனது மாதிரி சிஎன்ஜி மாடலில் கொண்டு வர இருக்கிறாங்க. அதே சமயம் டாட்டாவோட பஞ்சு, அதாவது டாடா பஞ்சு ஃபேஸ் லிஃப்ட் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோரலாட்டு இந்த வருஷம் 2024 எண்டுக்குள்ளே 3 காம்பேக்ட் எஸ்யூவி கார் வந்து லான்ச் பண்ண இருக்காங்க. ஒன்று டாட்டா, ரெண்டு டாட்டா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிசான் கம்பெனிலேருந்து வருது. நெக்ஸ்ட் இந்த குவான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஐஆர்எஃப்சி, டாடா ஸ்டீலு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, அதானி என்டர்பிரைசஸ், ஐஆர்எஃப்சி, பிஇஎம்எல் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அவங்க பை பண்ணது ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, அடுத்து டாடா குரூப்போட டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இந்த செக்மெண்ட்லலாம் இந்த கம்பெனிஸ்லாம் பை பண்ணியிருக்காங்க.
நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதானி என்டர்பிரைசஸ், ஐஆர்எஃப்சி இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து குவான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ண அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நியூ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆகிட்டு சௌரப் ஷா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அதானி கிரீன் எனர்ஜிக்கு. இவர் வந்து செப்டம்பர் 30 பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஸ்பிஐ கொடுத்த அப்டேட். எஸ்பிஐயோட காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 54 to 55% வந்து டிப் ஆகும் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் 24 அது வந்து 60% இருக்குது காஸ்ட் இன்கம் ரேஷியோ. அது வந்து இன்னொரு 2 வருஷத்தில் 54 to 55% ஆட்டு குறையும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து எஸ்பிஐ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. 5000 கோடி வந்து லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் பேங்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 5000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. அதில் 13,680 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து பிட்ஸ் வந்து சப்மிட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டலாட்டி 88 பிட்ஸ் வந்து அமௌண்ட் ஆயிருக்கு 13,680 கோடிக்கு. 5000 கோடியில் 2000 கோடி கிரீன் ஷோ ஆப்ஷன் மூலமாட்டும், ரீட்டைன் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாட்டும் 3000 கோடி. கூப்பன் ரேட் பார்த்தீங்கன்னா 7.24% பெர் ஆனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆயில் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நுமாலிகார் ரிஃபைனரியை வந்து ஆப்ரேட் பண்ண இருக்கிறாங்க இந்த ஆயில் இந்தியா. 1,80,000 பேரல்ஸ் பர் டே கெப்பாசிட்டி ஆட்டு 2027 அவங்களோட கெப்பாசிட்டியை எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஆயில் இந்தியாவோட சப்சிடரி தான் நுமாலிகார் ரிஃபைனரி லிமிடெட். இங்கே வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. 60,000 பேரல்ஸ் பர் டேயாக இருக்கிறது. இந்த க்ரூட் பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனரி டு பாரடி போர்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் ஒடிசாவுக்கு அந்த ரிஃபைனரி கனெக்ட் ஆகுது. இந்த இதில் தான் 60,000 பேரல்ஸ் பர் டேயாக இருக்கிறத 2027 1,80,000 பேரல்ஸ் பர் டே ஆட்ட அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் வந்து இவங்க இம்போர்ட் பண்ணுறது 1,10,000 பேரல்ஸ் பர் டேயாக இருக்குது. ஸோ இது மூலமாட்டு ரிஃபைனரியை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஆயில் இந்தியா அது மட்டும் இல்லாமல் ஒரு 250 பில்லியன் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. $3 பில்லியன் இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது ஒரு 25,000 கோடி வரும். நெட் ஜீரோ எமிஷனை 2040 வந்து அட்டைன் பண்ணணும். அதுக்கு வேண்டி 25,000 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 25,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாட்டு ரெனியூவபிள் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன், பயோகேஸ் பிளான்ட் இது எல்லாமே அமைக்க இருக்கிறாங்க. அடுத்தது இவங்க சொல்கிறது ஆல்ரெடி இவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 640 மெகாவாட் ஆஃப் சோலார் ப்ராஜெக்ட் அசாமில். அடுத்தது வந்து 150 மெகாவாட் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் ஒன்று இருக்குது. அடுத்தது ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட் கம்பெனிஸ் கூடயும் ஜாயின்ட் வெஞ்சூரில் ரன் பண்ணுறாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதாவது 2070 வந்து நெட் ஜீரோ எமிஷனை வந்து நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி நிறைய கம்பெனிஸோட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இன்வெஸ்டிங்கில் இவங்களும் இருக்கிறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நெட் ஜீரோ எமிஷனை 2046 வந்து நாங்கள் அட்டைன் பண்ணுவோன்ட்டு. ஓஎன்ஜிசி 2 லட்சம் கோடி முதலீடு பண்ணுறாங்க. அதே கோலை 2038 அச்சீவ் பண்ணுவோன்ட்டு. பிபிசிஎல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2040 நாங்கள் வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அட்டைன் பண்ணுவோன்ட்டு. ஹெச்பிசிஎல் 2046 நாங்கள் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ஆயில் வந்து ட்ரில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெல் வந்து இவங்க ட்ரில் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு க்ரூட் ஆயில் வந்து ப்ரொடக்ஷனை ரைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி 4 மில்லியன் டன்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து ப்ரொடக்ஷனு. அடுத்தது கேஸ் அவுட்புட் 5 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ். லாஸ்ட் இயர் மட்டும் 61 வெல்ஸ் வந்து ட்ரில் பண்ணியிருக்காங்க. இயர் பிஃபோரில் 45 வெல்ஸு. இந்த வருஷத்தில் ட்ரில் பிளான் வந்து 75 வெல்ஸ், அதாவது 75 வெல்ஸ்க்கு மேலே வந்து ட்ரில் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.